நாகையில் கொட்டித்தீர்க்கும் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கள தகவலை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். இந்த மழை தொடர்பான கள தகவலை பதிவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த புயலானது கரையை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக நாகையில் அதிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து தற்போது நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, வாஞ்சூர், திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரமாக இடைவிடாது பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் இந்த மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக நாகை நகர் பகுதியில் இந்த 2 மணி நேரம் இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக வஉசி சாலை, அதே போல் நேதாஜி சாலை, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் எப்படியாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கனமழையானது சாலைகளில் அந்த வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த முழங்கால அளவுக்கு இருக்கும் இந்த நீரில் தான் சாலை எங்கே இருக்குது என்பது தெரியாமல் வாகனங்கள் அந்த வெள்ள நீரில் மிதந்து செல்கின்றன. இந்த பகுதியில் வந்த அந்த வாகன ஓட்டிகளும் அந்த வெள்ள நீரில் தடுமாறி இந்த இடங்களை கடந்து செல்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இடைவிடாது இந்த 2 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக நாகை நகர் பகுதியில் மட்டும் ஏராளமான இடங்களில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கி இருக்கிறது. இருந்தபோதும் நகராட்சி நிர்வாகம் அந்த ஊழியர்களை கொண்டு இந்த மழைநீரை கடல் பகுதிக்கு இறக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாகைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் இன்று இரவும் நாளையும் தொடர்ந்து கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டாலும் அதே போல் பல இடங்களில் மழைநீர் தேங்கி ஒரு பெரிய பாதிப்பை இந்த புயல் ஏற்படுத்தும் என்பது போல் தற்போது இந்த சூழல் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.